அபு உபைதா திங்கட்கிழமை, அதாவது நேற்று முன்தினம், அபு உபைதா the spokesperson of Hamas Al-Qassam brigades appeared in new videos Monday அப்படிங்கிற செய்தி உங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் நியூஸாக இருக்கலாம். அந்த நியூஸினுடைய தொடர்ச்சியாக a video has surfaced amid the reports of the Ubaida assassination by Israel troops. Israel Defense Forces claimed that 2 days earlier, 2 நாளைக்கு முன்பு அபு உபைதா செய்யப்பட்டதாக அவர்கள் கூறியிருந்த நிலையில் அல் கஸாம், ஹமாஸினுடைய படைப்பிரிவான அல் கஸாம் நேற்றைய முன்தினம் வெளியிட்ட வீடியோவில் மீண்டும் அபு உபைதா உயிரோடு வந்திருக்கிறாரா என்ற செய்தி நமக்கு இப்பொழுது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஸ்ட்ரைக் என்னன்னா, அபு உபைதாவை தாக்கி செய்து விட்டதாக இஸ்ரேல் கர்ட்ஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். அதே மாதிரி த மாஸ்க்டு சிம்பிள் ஆஃப் பலஸ்டீனியன் மூவ்மெண்ட் அண்ட் கஸா த ஸ்ட்ரைக் அல்ஜிட் டார்கெட் அபு உபைதா. த மாஸ்க்டு சிம்பிள் ஆஃப் அது ஒரு பெரிய பேச்சா இருந்தது. உலகம் முழுவதும் அபு உபைதாவுக்காக அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற செய்தியே ஏன்னு சொன்னா 2006 அவர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர் எல்லோருக்கும் ஒரு வைப்ரண்டான செய்திகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை கூட அபு உபைதா காட்சியிலே தோன்றி கடுமையான நாசத்தை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி, உன்னுடைய வீரர்கள் கொத்து கொத்தாக கொஃபின் பாக்ஸ் சவப்பெட்டிகள் அனுப்பப்படும், இரத்தம் தோய்ந்த நிலையிலே நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை மிரட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கிடையிலே சனிக்கிழமை அவர் அந்த செய்தி உறுதி செய்தது.